மிழைக்குத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மெகுன்றா மிழைக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 17 30/4/2024 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் செவ்வேள் குமரன் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கை செழுமையாக இருக்கும் என்ற அற்புதமான கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நடுபழனி திருத்தலத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த நடுபழனி திருத்தலத்தில் முருகப்பெருமான் மரகத தண்டாயுதபாணியாக அற்புதமாக நின்ற திருக்கோலத்தில் நமக்கு காட்சி தருகின்றார். அன்பர்களே, இந்த திருத்தலமானது நடுபழனி என்று ஏன் அழைக்கப்படுகின்றது பார்ப்போம். அதற்கு முன்பாக இங்கு முருகப்பெருமான் வந்த வரலாறு இருக்கின்றது அல்லவா? ஆச்சரியமானது, அதிசயமானது, அற்புதமானது. எப்படி என்று சொன்னால், பொள்ளாச்சி பகுதியில் முத்துசுவாமி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிலச்சுவான்தார், அதாவது மிராசுதார் இருந்தார். அவர் என்ன செய்தார்? வடநாடு யாத்திரையாக பல்வேறு விதமான திருத்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி சென்றார். சென்று அந்த வடநாடு திருத்தல யாத்திரையை முடித்து கொண்டு நேராக தன் ஊருக்கு திரும்புகின்ற வழியில் அவர் என்ன செய்தார்? இங்கு அச்சிடப்பாக்கத்திற்கு அருகில் பெரும்பேர் கண்டிகை என்று முருகப்பெருமானுடைய திருத்தலமானது இருக்கின்றது. அந்த பெரும்பேர் கண்டிகை திருத்தலத்தில் முருகனை தரிசித்தார். முருகன் அவரை தடுத்தாட்கொண்டான். எனவே அந்த பெரும்பேர் கண்டிகையிலேயே அமர்ந்து ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டுகள் சதா சர்வகாலம் ஓம் சரவணபவ என்ற அந்த ஷடாட்சரத்தை, அதாவது அந்த 6 எழுத்தை மூச்சுக்கு 300 தடவை என்பதை விட சதா சர்வகாலம் ஓதிக்கொண்டே இருந்தார். அப்படி அவர் ஜபம் செய்து அவருடைய தவம் சித்தியாகி முருகப்பெருமான் அவருடைய கனவில் தோன்றி ஒரு குழந்தை வடிவத்தில் தோன்றி எனக்காக இங்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருங்கரணை என்று சொல்லக்கூடிய இடத்தில் கனகமலை என்று ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையில் எனக்காக நீ ஒரு ஆலயம் அமைப்பாய் என்று முருகப்பெருமான் அவருடைய கனவில் உத்தரவை கொடுக்க, அடுத்த நிமிடம் இவர் என்ன செய்தார்? தன்னுடைய செல்வம் அனைத்தையும் துறந்து அப்படியே நினைத்த மாத்திரத்தில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு, அதாவது பட்டினத்தார் எப்படி நினைத்த மாத்திரத்தில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாரோ அதை போல இந்த முத்துசுவாமி என்ன செய்தார்? நினைத்த மாத்திரத்தில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு நேராக அந்த பெருங்கரணை என்று சொல்லக்கூடிய ஊருக்கு வந்தார். அச்சிரப்பாக்கத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது. அதுதான் இப்பொழுது நடுபழனி என்று அழைக்கப்படுகின்றது. அங்கு இருக்கக்கூடிய கனகமலை, அந்த கனகமலையின் மீது ஏறி கரடுமுரளான மலை. இப்பொழுது இருப்பதைப் போல படிகள் கிடையாது, கார் செல்வதற்கு வசதி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் நேராக அந்த மலை மீது சென்று அங்கு வேல் ஒன்றை ஸ்தாபனம் செய்து அந்த வேலுக்கு பூஜை செய்ய தொடங்கினார். முருகன் ஆலயம் வருவதற்கு முன்பாக முதலில் வந்தது என்ன என்று சொன்னால் வேல். காரணம், வேல் என்பதே வெல்லுதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய வெல் என்ற வார்த்தையினுடைய நீட்டல் விகாரம். ஆகையினால் எதுவாக இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வேல் வழிபாட்டின் காரணமாக என்பதற்கு இந்த திருத்தலம் உருவான வரலாறே சான்று என்று தெரிவித்து இப்பொழுது நாம் நடுபழனி மரகத தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிப்போம் வாருங்கள். செவ்வேள் குமரனை வணங்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் நடுபழனி திருத்தலத்தை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது முத்துசுவாமி என்பவர் அப்படியே துறவரத்தை மேற்கொண்டு முத்துசுவாமி சித்தராகி அவர் வேல் வைத்து வழிபாடு செய்ய தொடங்கினார். பிறகு ஒரு சிறிய முருகனுடைய விக்கிரகத்தை வைத்து ஒரு கீத்து கொட்டகாய் ஒன்றை அமைத்து அதில் முருகனுடைய வழிபாடை தொடங்கி அந்த மலையை சீர்படுத்தக்கூடிய முயற்சியிலும் இறங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், ஒரு பெரு மழையின் காரணமாக
அந்த கீத்து கொட்டகை இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. வெட்ட வெளியில் முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கின்றார். ஆஹா முருகா, நீ இப்படி இருக்கலாமா என்று ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டார் முத்துசாமி சித்தர். அதற்காக அவர் என்ன செய்தார், ஒரு காவடி ஒன்றை, அதாவது அன்னக்காவடி என்று குறிப்பிடுவார்கள், 2 பக்கத்தில் 2 பானைகளை கட்டி அதை தோளில் அப்படியே வைத்துக்கொண்டு அருகிலே இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சென்று அரிசி பருப்பு போன்றவற்றையெல்லாம் பெற்று இந்த ஆலய திருப்பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதியமாக அதை கொடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் முருகனுடைய அருள் இவருக்கு பரிபூர்ணமாக கிடைத்து என்னாயிற்று என்று சொன்னால், இவருக்கு யாருக்காவது விபூதி கொடுத்தார் என்று சொன்னால் அந்த விபூதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன மனக்குறையோடு இருக்கின்றார்களோ அந்த மனக்குறை நீங்கி விடுவதை உணர்ந்தார்கள். அடுத்ததாக அவர்களுக்கு ஏதாவது உடல் நோய் உபாதை இருக்கின்றது என்று சொன்னால் இந்த விபூதியை கொடுத்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோயும் நீங்கி விடுகின்றது என்று அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் உணர்ந்தார்கள். இவருடைய பெயர், இந்த முருகனுடைய புகழ் அப்படியே பரக ஆரம்பித்தது. மக்கள் வர தொடங்கினார்கள். அடுத்த நிமிடம் இவர் என்ன செய்தார், அந்த விபூதி கொடுப்பதற்காக எல்லாம் முருகனுடைய அருள் என்று இவர் பொருள் வாங்குவது இல்லை, ஆலய திருப்பணிக்கு செய்யுங்கள் என்று பக்தர்களை வேண்டிக் கொண்டார். அந்த வகையில் ஆலயமானது மளமள என்று உருவாகி என்ன ஆயிற்று என்று சொன்னால், ஏறத்தாழ 108 படிகள் அமைக்கப்பட்டு அந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வகையில் அமைந்தது. இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் முத்துசாமி சித்தருக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால், தனக்கு அந்திம காலமானது நெருங்குகின்றது என்று அவருக்கு முருகன் உணர்த்தினான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முத்துசாமி சித்தருடைய கனவில் மைசூரில் இருக்கக்கூடிய அவதூத தத்த பீடம், அதாவது தத்தாத்திரேயர் ஆசிரமம், அதனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய கணபதி சச்சிதானந்த சுவாமிகள், அந்த சுவாமிகளுடைய முகமானது இவருடைய கனவில் வந்தது. அதை போல முத்துசாமி சித்தருடைய முகம் அந்த கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய கனவில் வந்தது. ஆஹா, இது என்ன திடீர் என்று இப்படி கனவு வருகின்றது என்று இருவரும் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் நடுபழனி மரகத தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிப்போம் வாருங்கள். முருகன் வழிபாடு என்பது நமக்கு செழுமையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அந்த செவ்வாய் கிரக அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வேள் குமரனை நடுபழனி ஆலயத்தில் மரகத தண்டாயுதபாணியாக நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இந்த திருத்தலமானது நடுபழனி என்று ஏன் அழைக்கப்பட்டது என்பதற்கு இப்பொழுது நாம் விடையை பார்ப்போம். எப்படி என்று சொன்னால், முத்துசாமி சித்தர் ஒரு சிறிய முருக விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கு காஞ்சி மகா சுவாமிகள் வருகை தந்தார். காவி ஆடைக்குள் கற்பூர ஜோதியாய் ஒரு துறவிகளுக்கெல்லாம் இலக்கணமாய் திகழ்ந்த அந்த மகா சுவாமிகள் இங்கு வந்து பார்த்தவர் இந்த மலையின் மீது முருகன். ஆஹா, இந்த திருத்தலமானது நடுபழனி என்று அழைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். எப்படி என்று சொன்னால், திண்டுக்கல்லுக்கு அருகில் தென்பழனி, இங்கு நடுபழனி அச்சிறுபாக்கத்திற்கு அருகில். நம்முடைய சென்னையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடபழனி என்று, ஆகையினால் இது நடுபழனி என்று இந்த திருத்தலமானது அழைக்கப்படுகின்றது. நாம் சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது முத்துசாமி சித்தருடைய கனவில் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளும், அதை போல கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் கனவில் முத்துசாமி சித்தரும் முருகனுடைய அருளால் தெரிந்தார்கள். எனவே இப்பொழுது கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் நடுபழனிக்கு வந்தார். வந்தவுடனே முத்துசாமி சித்தரை பார்த்தார். ஆஹா, கனவில் வந்த திருவுருவம், அதை போல முத்துசாமி சித்தருக்கும் கனவில் வந்த திருவுருவம் முருகப்பெருமான் அருளால் கூட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த முத்துசாமி சித்தருடைய அந்திம காலம் நெருங்குகின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை அந்த கணபதி சச்சிதானந்த சுவாமிகள், அதாவது மைசூர் அவதூத தத்தா பீடமானது ஏற்றுக்கொண்டது. அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள், கார் வருவதற்கும் வழி பாதையை அமைத்து
அந்த இடத்தில் ஏறத்தாழ ஒரு 45 அடி உயரத்தில் மலேசியாவில் 10 மலைகள் இருப்பதைப் போல முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஸ்வரூப விக்கிரகத்தை அமைத்தார்கள். அதற்கருகிலேயே முருகப்பெருமானுடைய திருவடியை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த திருவடிக்கு யார் வேண்டுமென்றாலும் பாலபிஷேகம் செய்யலாம் என்ற ஒரு அற்புதமான நியதியையும் ஏற்படுத்தினார்கள். இப்படி மிகப்பெரிய வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய மரகத தண்டபாணி சுவாமி நடுப்பழனியில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த தெய்வம் மிகப்பெரிய அற்புத ஆற்றலை செய்கின்றார். திருமண தடையை நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகின்றார். திருமண தடை உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உடையவர்கள் ஏறத்தாழ ஒரு 6 செவ்வாய்க்கிழமை இந்த ஆலயத்திலே வந்து 2 ரோஜாப்பூ மாலைகளை வாங்கி கொண்டு வந்து 2ஐயும் அந்த முருகப்பெருமானுக்கு சாத்தி ஒரு மாலையை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு அவர்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு 6 முறை ஆலயத்தை பிரதட்சணம் செய்து 6 நமஸ்காரங்கள் செய்து, அதாவது 6 பிரதட்சணம் 6 நமஸ்காரம் என்று சொன்னால் 6 சுற்றி விட்டு 6 தரம் விழுந்து வணங்கக்கூடாது. ஒரு தரம் சுற்றணும், ஒரு தரம் விழுந்து கும்பிடணும். இப்படி 6 பிரதட்சணம் 6 நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த 6 முகப்பெருமான் 6 தலை முருகப்பெருமான் 6 தலை தருவார். இப்படி எல்லா வகையிலும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மேல்மருவத்தூருக்கு அருகில் அச்சிறுபாக்கத்திற்கு அருகில் நடுப்பழனி என்ற திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மரகத தண்டாயுதபாணி சுவாமி அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.